ஹாய் ஆல். ஃப்ரைடே ஈவினிங் அழகர் மெஸ்க்கு டின்னருக்காக போனோம். இதோட அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக வின்டேஜ் ஸ்டைலில் இருந்துச்சு. இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப ஹைப் கொடுக்குற ரெஸ்டாரண்ட்டில் இதுவும் ஒன்று. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நானும் ஹஸ்பண்டும் போனோம். ஸோ ஆம்பியன்ஸ் பற்றி சொல்லி ஆகணும் கண்டிப்பாக. அவ்வளோ ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அன்பாக வந்து எங்களை இன்வைட் பண்ணினாங்க. இதில் வந்து ஏசி அண்ட் நான் ஏசி டைனிங் இருக்குது. நாங்கள் வந்து ஏசி சூஸ் பண்ணியிருந்தோம். வின்டேஜ் ஸ்டைலில் தான் ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அஜினோமோட்டோ, ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்கு 7 வெரைட்டி ஆஃப் குழம்பு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு கொடுத்துருந்தாங்க, மட்டன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, நண்டு கிரேவி, மிளகு குழம்பு, தண்ணி சால்னா, கெட்டி சால்னா இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு கொத்து பரோட்டா மட்டும் நான் சாப்பிட்டேன். எனக்கு கொத்து பரோட்டா பிடிக்கும். ரொம்பவே நல்லா சட்டிலாக இருந்துச்சு. மசாலா வந்து ரொம்ப டாமினேட் பண்ணாமல் ரொம்ப சட்டிலாக இருந்துச்சு, திகட்டலை. இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா மட்டன் சுக்கா. அவங்க சொன்னாங்க இங்கே இதை சிக்னேச்சர் டிஷ் என்னன்னு கேட்டப்போ மட்டன் சுக்கா வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. நல்ல மீட் வந்து நல்லா குக் ஆகியிருந்துச்சு. ஹோம்மேட் மசாலா தான் எல்லாமே. ஸோ நானும் ஹஸ்பண்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜாலியாக கதை பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸில். அதுதான் மெயின். எப்போவுமே நம்ம எதுனாலும் சாப்பிட்லாம், பட் ஆம்பியன்ஸ் நல்லா ஹைஜீனாக இருக்கணும். அதை வந்து இவங்க நல்லா கீப்பப் பண்ணாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் இருந்துச்சு. நாங்கள் என்ன கேட்டாலும் உடனே கொண்டு வந்து கொடுத்தாங்க. வெயிட்டர்ஸ் எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா தயிர் வெங்காயமும் அடுத்து அது கூட வந்து கொஞ்சம் மட்டன் சுக்கா அந்த கிரேவிலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஒன்றுக்கும் ஒன்று சளைச்சி போகலை, அவ்வளோ டேஸ்ட்டு. ஸோ அதுவும் நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம். மட்டன் சுக்கா மிரட்டி விட்டுட்டாங்க. அடுத்து கிரேவி, அவங்களோட கிரேவின்னு சொல்ல போனால் அதுவுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு கிரேவி. ஸோ அந்த கிரேவியை ஊற்றி ட்ரை பண்ணேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டு. அடுத்து வந்து நூல் பரோட்டா ஸோ வாங்கியிருந்தோம். நூல் பரோட்டா வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு. அது என்ன சொல்கிறது, அப்படியே பூ மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பர். அது கூட வந்து எப்போவும் எனக்கு தண்ணி சால்னா, ஏன்னா அது ஒரு கிராமத்து ஸ்டைலில் இருக்கும். ஸோ தண்ணி சால்னா ஊற்றி சாப்பிட்டேன். சொர்க்கமாக இருந்துச்சு. அடுத்து வந்து எங்களுக்கு வந்து இந்த ஹோட்டல் போனதுலேருந்து ஒரு சந்தோஷமாகவே இருந்துச்சு. ஏன்னா எல்லா ஃபுட்டும் ஒன்றுக்கும் ஒரு ஃபுட்டு கூட குறைச்சுன்னு சொல்ல முடியாது. அடுத்து வந்து இறால் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து இந்த பரோட்டாவுக்கு காம்பினேஷனாக அதுவும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ இறால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ரொம்ப நாள் வைக்காமல் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எல்லாமே அந்த கிரைண்ட் பண்ண மசாலா எல்லாமே ரொம்ப ஹோம்மேடாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்காகத்தான் இறால் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எஸ்பெஷலாக சீ ஃபுட்டில் வந்து இறால் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். 2 பேருமே சாப்பிடுவோம். அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் என்ன காட்டிலும். ஸோ அதனால் அது சாப்பிட்டோம். அப்புறம் வெயிட்டர்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்ன கிரேவி எதாவது வேணுமா, வேறு எதாவது டிஷ் வேணுமா அப்படின்னு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு ஆஃபீஸில் உள்ள கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். நானும் ஸ்கூலில் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை நடந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டே வந்து ரொம்பவே எங்களுக்கு சூப்பராக போச்சு. அப்புறம் வந்து சாப்பிட்டுட்ருக்கும்போது டைஜஷனுக்காக நாங்கள் கோலி சோடா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்கள்ட்ட கேட்டோம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் என்ன இருக்குன்னு. அப்போ சொன்னாங்க கோலி சோடா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. லியோ கோலி சோடான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து குடித்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நானும் வந்து என் ஹஸ்பண்ட்டை வாங்கிட்டு 2 சோடா வாங்கினோம். ஏன்னா எங்கள் அண்ணன் பேர் லியோ தான். ஸோ லியோ பேர் போட்டிருந்தனால சரி நம்மளை அண்ணனோட நேம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு 2வது தடவையும் வாங்கியாச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து சாப்பிட்டே இருந்தோம். அடுத்து வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா ஆட்டுக்கால் பாயா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. சரி அது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, சரி உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது வாங்கலாம் அப்படி சொன்னாங்க. அடுத்து வந்து நாங்கள் என்ன பண்ணோம், தோசையும் ஆட்டுக்கால் பாயாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு ஆட்டுக்கால் பாயா. ஸோ ஆட்டுக்கால் பாயா வந்து என்ன சொல்கிறது, வாயில் போட்டோன்னே கரைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும்.
இந்த கோலி சோடா சொல்ல வார்த்தையே இல்லை. காட்டுறேன் பாருங்கள், லியோ கோலி சோடா. நீங்கள் கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து எப்படியோ ஒன்று ஒன்றா வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம். அந்த இறால் கிரேவியை நாங்கள் ஒன்று விடாமல் நாங்கள் 2 பேரும் காலியே பண்ணிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டு. ஸோ பரோட்டா கொஞ்சத்தை நான் பேலன்ஸ் வச்சுட்டேன், ஏன்னா அடுத்து ஆட்டுக்கால் பாயா சொன்னனால. ஃபைனலாக எங்களோட ஸ்பெஷல் டிஷ் வந்துருச்சு, என்னென்னா ஆட்டுக்கால் பாயா வித் தோசை. ஸோ ஆட்டுக்கால் பாயா பற்றி சொல்லணும்னா வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சி அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு பாயா ரொம்ப ஃபேவரேட். தோசையும் வித் பாயா சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டு. கண்டிப்பாக அந்த ஹோட்டல் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. என்ன சொல்கிறது, எதுவுமே அவங்க வந்து ரொம்ப இதாக பண்ணலை, ரொம்ப ஹெவி மசாலா போடலை. அதே மாதிரி ரொம்ப ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன பேசுகிறதும் சரி, ரொம்ப ஹம்பிளாகவே எங்களை இன்வைட் பண்ணுற விதமும் சரி. அடுத்து என்ன இது இருக்குது, இது சாப்பிட்டு பாருங்கள், இதுக்கு அக்கம்ப்ளிமெண்ட்டாக இது இருக்குது, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதுவே ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு தான் சொல்ல முடியும். அந்த தோசையில் வந்து அந்த வீட்டில் நம்ம செய்வோம்ல, அந்த வெந்தயம் நிறைய ஆட் பண்ணும்போது அந்த தோசை வந்து ஒரு கலர் கொடுக்கும்ல, அதே மாதிரி கலர் கொடுத்துருந்துச்சு. தோசை வந்து நல்லெண்ணெயில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால் ரொம்ப மணமாகவே இருந்துச்சு தோசை சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, அப்படி ஒரு டேஸ்ட்டு. தோசையும் அந்த பாயால் போட்டு தேங்காய் அந்த மசாலாவில் தோசையில் இறங்கும் போது அப்படியே அது ஊறி போய் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு சொன்னாங்க, இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, நம்ம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ தோசை ஒரு பீஸுமே அவ்வளோ டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த ஹோட்டல் வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நாமினல் ப்ரைஸ் தான், ரொம்ப ஹெவியாக இல்லை, எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் லாஸ்ட்டில் இந்த வீடியோ எண்டில் வந்து அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் வேணும்னா நீங்கள் போனாலும் அதுக்காக 100% சொல்லுவேன், இது வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருந்துச்சு. திகட்டலை, எந்த ஒரு மசாலா எக்ஸ்ட்ரா மசாலாஸை ப்ரிசர்வேட்டிவ் எந்த இதுவும் சேர்க்கலை. ஒரு வீட்டில் வந்து ஒரு சண்டே வந்து ஒரு கெடாக்கறி விருந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அத்தனையும் இங்கே இருந்துச்சு. நான்வெஜ் லவ்வர்ஸ்க்கு வந்து இது பெஸ்ட்டு பிளேஸ் தான் சொல்லுவேன் உங்களுக்கு. அது எஸ்பெஷலி இவங்க சொன்னாங்க அவங்களோட மீல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா. ஐர மீன் குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க மத்தியானம் மீல்ஸில். அதுவும் வந்து மட்டன் சுக்கா வந்து இவங்களோட சிக்னேச்சர் டிஷ். ஸோ இங்கே எல்லா வகையான நான்வெஜ்ஜும் அவைலபிள். மத்தியானம் மீல்ஸில் வந்து நிறைய காம்போ ஆஃபரும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது ட்ரை பண்ணுங்கள், எல்லாமே அல்டிமேட்டாக தான் இருந்துச்சு. பைபாஸ் இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கரெக்டான லொக்கேஷன் சொல்லணும்னா பைபாஸில் வந்து அப்பர்ணா டவர்ஸ் கிட்டே இருக்குது. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்றது பெரிய விஷயம் கிடையாது, ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறது பெரிய விஷயம் கிடையாது. அது நல்லதா, நமக்கு ஹைஜீனாக, உடம்புக்கு வந்து எதுவுமே ஆகக்கூடாது, இதுதான் நம்ம பார்க்கணும். ஃபைனலாக வந்து கோலி சோடாவோட நாங்கள் முடிச்சிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ப்ரைஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.